கொடுக்கல. 30 மாதத்துக்கு பிறகு தகுதி உள்ளவரை பார்த்து 1000 ரூபா கொடுத்தாரு கொடுக்கறது இருக்காரு. அவர் ரகுபதி வந்து எல்லா குடும்பத்துக்கும் 2000 ரூபா மாதம் தரப்படும். 10,000 ரூபா சிறப்பு நிதியாக தரப்படும். சிறப்பு நிதியாக 10,000 ரூபா தரப்படும். ஒரு குடும்பத்துக்கு பிரின்ஸ் பிரின்ஸ் கொடுக்கப்படும். அம்மா கிரைண்டர் நிச்சயம் கொடுத்த மாதிரி பிரின்ஸ் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருடத்துக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்கப்படும். 3 சிலிண்டர் வருஷத்துக்கு 100 நாள் விலையை 150 நாளாக உயர்த்தி தரப்படும். உங்களுக்கு நமக்கு தேவையான வசதி, சாலை வசதி, மின்சார வசதி, பஸ் வசதி, கல்யாண மண்டபம் வசதி, நாடக மேடை, இது நமக்கு அத்தியாவசிய தேவை. PK வைரமுத்து அவர்கள் உங்களை பெருமக்களை என கேட்டு வருகிறார்கள். ஆதரவு கேட்டு இரு கரம் கூப்பி எனக்கு இந்த முறை வாய்ப்பினை தாருங்கள். உங்களுக்கெல்லாம் உண்மையாக உழைக்க நான் அன்போடு காத்திருக்கிறேன் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அம்மாவினுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக இந்த இடத்திலே வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவினை பெற்று உங்களிடத்திலே இதே இருகரம் கூப்பி வணங்கி வந்து கொண்டிருக்கிறார் நமது வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் PK வைரமுத்து அவர்கள். இதே உங்கள் மத்தியிலே இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வருகை தந்து விட்டார்கள். பணி செய்ய உழைப்புதான் உங்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு உங்கள் இல்லங்களில் நடைபெறும் அனைத்து விசேஷங்களுக்கும் நான் கலந்து கொள்வதாக இருப்பேன் என்று தெரியப்படுத்தி நீங்கள் எல்லாம் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அது உங்கள் பாதங்களை தெரிவித்து வேண்டியிருக்கிறது. அந்த காலத்துலாம் வந்து நம்ம பலகால வழக்கப்படி மேற்கொண்டிருக்கிறது. இப்போ வந்து அதெல்லாம் விட முடியலை. அதெல்லாம் விடுவதற்கு ஒரு அரசாணை எடப்பாடியார் வெளியிட்டு உங்களுக்கு அனைத்து வசதியும் செய்து தெரியப்படுத்தி உங்களுக்கு நன்றி உள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக இருப்பேன் என்று தெரியப்படுத்தி நீங்கள் எல்லா இரட்டை சின்னத்திலே வாக்களிப்பேன் வெற்றி பெற செய்யப்படுவாரு உங்கள் பாதைகளை கட்டி வேண்டியிருந்து கொண்டிருந்து உங்களை வெயிலே சிறப்பான வரவேற்பு கொடுத்து அவர்கள் நன்றியை தெரிவித்து உதவுகின்றேன். நன்றி, வணக்கம். அற்புதமாக இந்த சிறுமி அம்மாவினுடைய அந்த அன்பு பாசத்தை அப்படியே வைத்திருக்கிறது. இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு அண்ணனுக்காக வாக்கு கேட்ட வாக்குகள் சேகரித்து நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என உங்கள் மத்தியிலே வாக்கு கேட்டு வருகை தந்து விட்டார்கள். வாக்காளர் பெருமக்களே, மரியாதைக்குரிய குலத்தப்பட்டி வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கு என்னுடைய பணி வேட்பாளராகவும் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராகவும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளராகவும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராகவும் இங்கே என்னை திருமய சட்டமன்ற தொகுதிக்கு எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக 2017 இருக்கும்போது அனைத்து கிராமங்களுக்கும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரணும்னு சட்டமன்றத்தில் உரையாற்றினேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 320 கோடியை கொடுத்து 720 கிராமங்களுக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 2000 ரூபா வழங்கப்படும். இப்போ ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே 2000 ரூபா கொடுக்குறாங்க.
சிறப்பு நிதியாக ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் முதலமைச்சர் பதவியேற்றவுடன் உங்கள் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் ஏறும். அப்புறம் ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்குறாங்க. கிரைண்டர் மிக்சி அம்மா எப்படி கொடுத்தாலும் அதே மாதிரி குளிர்சாதன பெட்டி கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்குறாங்க. 3 சிலிண்டர் விலை இல்லாமல் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 100 நாள் விலையை 150 நாளாக உயர்த்தி தர்றாங்க. நமக்கு சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, பஸ் வசதி அனைத்தையும் செய்வதற்கு எனக்கு ரெட்டாலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாறு உங்கள் பாதங்களை கொண்டு வேண்டியது கேட்டுக்கிறது. இப்போ 2 பேர் தான் ரகுபதி இருக்கார், எம்எல்ஏ இருந்தார், இப்போ அமைச்சராக இருக்கார், கனிமவளத்துறை அமைச்சராக. நம்ம பகுதிக்கு தேவையான திட்டங்களை செய்யலை. ஒரு சாலை வசதி, எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, குடிநீர் வசதி, பஸ் வசதி, இந்த வசதிகளை எல்லா இடத்துலையும் அனைத்து இடத்துலையுமே ஒரே பிரச்சனையாக இருக்குது. அவர் நம்ம பகுதியில் திருமணத்தில் ஒரு சிப்காட் தொழிற்பேட்டை கொண்டாந்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதையும் கொடுக்கல. ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு இன்ஜினியரிங் கல்லூரி ஏதாவது கொண்டாந்துருக்காங்க. எதையுமே அவர் கொண்டாடல. அவர் பணத்தை நம்பி நிற்கிறார். பணத்தை நம்பி நிற்கிறாரு. நான் மக்களை உங்களை நம்பி நிற்கிறேன். ஏன்னா உங்கள் சகோதரனாக உங்களுக்கு தொண்டு செய்ய, பணி செய்ய, வேலை செய்ய, அனைத்து திட்டங்களையும் உங்களை கொண்டு சேர்ப்பதற்கு உங்கள் சகோதரனாக உங்கள் இல்லங்கள் நடைபெறும் அனைத்து விசேஷங்களில் கலந்து கொள்வதாக இருந்து உங்களிடத்தில் ரெட்டலை சின்னத்தை வாக்களிக்குமாறு உங்கள் பாதங்களை தொட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்றி உள்ளவனாக விசுவாசம் இருக்கேன் என்று தெரிவித்து விடைபெறுகின்றேன். இவ்வளவு வெளியிலேயே சிறப்பு. கண்டிப்பாக பஸ் வசதி ஊரனே பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன தேவையோ அது செஞ்சு கொடுக்குறது உங்கள் பிரதிநிதி தான். நீங்கள் நிஜமாக நீங்கள் ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. பிரசிடண்ட்டு, கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பி நீங்கள் தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்களுக்கு வேணுங்கிற திட்டம் செய்து தர்றோமா, நீங்கள் ரெட்டலையில் ஓட்டு போடுங்க. குடிநீர் உடனே கேட்டு போட்டு பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் கேட்ட அத்தனை திட்டங்களையும் கண்டிப்பாக செய்து தருகிறேன் என்று உங்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்து செல்கிறார்கள். நீங்க எல்லாரும் குடும்பத்தோடு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர், 5 வருஷம் மந்திரியா இருக்கிற ரகுபதி எதுவுமே செய்யல. அதையெல்லாம் நிறைவேற்றி நாம் தருகிறேன் என்று உங்களிடத்திலே உத்தரவாதம் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார் நமது வெற்றி வேட்பாளர். வாக்களித்து அந்த நல்ல உள்ளத்திற்கு உங்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே. பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி பெற்ற வேட்பாளராகவும், அதனால எங்களுக்கு ரோடு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி பஸ் இதெல்லாம் விடுங்க கொஞ்சம். கண்டிப்பா பண்ணி கொடுத்துருமா. இதெல்லாம் இல்ல ரோடு போடுங்கப்பா. ரோடு போடணும் எங்களுக்கு, நாங்கள் உங்களுக்கு போடுறாங்க ஓட்டு கண்டிப்பா. இது சாதாரண ரோடு வசதி, ரோடு பஸ் வசதி சாதாரண. இப்போ ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கிறீங்க. பிரசிடண்ட்டு யாரு? நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பி, நீங்கள் எஜமான், மக்கள் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. எங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பணி செய்யணும். உங்களுக்கு தேவையான இந்த சாலை வசதி, ரோடு வசதி, குடிநீர் வசதி, பஸ் வசதி செய்யறதுக்கு தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்களுக்கு வேலை செய்யணும், அதுக்காகத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்களுக்கு அமைச்சருங்கிறது பெரிய பதவி. என்ன வேணுமோ அவர் கலெக்டர்கிட்ட சொல்லலாம், அந்த அமைச்சர்கிட்ட. கண்டிப்பாக நடைமுறையில் உள்ளதான். நம்மளும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தானே. அதனால் உங்களுக்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு இந்த ரோடு வசதி, பஸ் வசதி செஞ்சு வந்துடும். ரேஷன் கார்டையும் கொண்டு வந்துடுவோம். நீங்கள் என்ன 2 தடவை உங்களுக்கு தெரியும், நான் 500,000 ஓட்டில் வெற்றி வாய்ப்பானது. இருந்தாலும் திரும்ப உங்களை நம்பி நிற்கிறேன். ஏன்னா உங்கள் சகோதரனாக உங்களுடைய நடைபெறுகிற இல்லங்கள் நடக்கிற அனைத்து விசேஷங்களையும் கலந்து கொள்வனாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களை நம்பி நிற்கிறேன். அவர் பணத்தை நம்பி நிற்கிறாரு. நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருங்க. உங்கள் சகோதரனாக உங்களுக்கு நன்றி உள்ளவனாக வைரமுத்து வந்தார், சொன்னார், செஞ்சார். அவருக்கு நன்றியாக இருக்கணும்னு நடந்துக்கிற அளவுக்கு நான் நடப்பேன் என்பதை தெரியப்படுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்ப்பா. அண்ணா வாக்காளர் உங்கள் மத்தியிலே இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு உங்களிடத்தில் பேசுவார்கள். கீழே வச்சிருங்க, கீழே வைங்க. குடும்பத்தாரை சேர்ந்த வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே,
உங்கள் அலுவலகத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அண்ணா அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளராகவும், கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளராகவும் சட்டமன்ற தொகுதிக்கு எடப்பாடியார் அவர்கள் இந்த வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். 2011 சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து கிராமங்களுக்கும் காவிரி குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம். 320 கோடி ரூபாயில 220 கிராமங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்போ அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 2000 ரூபாய் தரப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சிறப்பு நிதியாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஒரு குடும்பத்துக்கு பிரிட்ஜ்